ஓம் ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். பிறக்க இருக்கின்ற குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்றும் கிடைக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வேண்டுகிறேன். வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு, கேது பகவான், இந்த 4 கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பலன்கள் எடுக்கப்படுகிறது. நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். பாருங்கள், ராசிக்கு போகலாம். துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விரைய ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் இந்த ஆண்டு கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் அமைய இருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற குரு பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விழுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் சிலர் மேன்மை அடைவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரனுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலையும் ஏற்படும். களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போக வேண்டும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டுத்தொழிலில் அதிக முதலீடு போடாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. குறைந்த முதலீடிலே நீங்கள் தொழில் நடத்துவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைக்காத பணம் சிலருக்கு கிடைக்க ஒரு வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயம் பெறுவீர்கள். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரின் உடல்நிலைகளை கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டில் புதிய ஒப்பந்தங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.